தர்பூசணி பழத்தில் ரசாயனம் கலக்கப்படுவதாக மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்திய உணவு பாதுகாப்பு அதிகாரி சதீஷ்குமார் மீது நடவடிக்கை கோரி வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமாருக்கு எதிராக செங்கல்பட்டு விவசாய நல சங்கத்தின் தலைவர் வெங்கடேசன் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். தர்பூசணி பழங்களில் நிறங்களுக்கும் சுவைக்கும் ஊசி மூலம் ரசாயனம் செலுத்தப்படுவதாக கூறி மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி செங்கல்பட்டு விவசாய நலச்சங்கத்தின் தலைவர் வெங்கடேசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் அதிகாரிகள் வேண்டுமென்றே பொதுமக்களிடையே தவறான பிரச்சாரத்தை பரப்பியதாலும் தர்பூசணி பழங்களில் ரசாயனங்கள் கலப்பதாக பரப்புரை மேற்கொண்டதாலும் தர்பூசணி விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் இது விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியதாகவும் தெரிவித்தார். மேலும் தவறான தகவலை பரப்பிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் மற்றும் பிற அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் தர்பூசணி பழங்களை அரசே கொள்முதல் செய்வது அதற்கு குறைந்தபட்ச விலையை நிர்ணயிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் கோரியிருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பாக விசாரணை கொண்டது. அப்பொழுது தமிழக அரசு தரப்பில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தர்பூசணி பழங்கள் ஆய்வு செய்ததில் எந்த ரசாயனம் செலுத்தப்படவில்லை என்றும் அதன் அடிப்படையில் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி மனுதாரர் கூறும் குற்றச்சாட்டு குறித்து விளக்கம் அளிக்கும்படி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமாருக்கு உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணை ஜூன் 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். மேலும் தர்பூசணி விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பை ஈடுகட்டும் வகையில் தர்பூசணி பழங்களில் எந்த ரசாயன மருந்தும் சேர்க்கப்படவில்லை என்ற மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அனைத்து ஊடகங்களிலும் விளம்பரப்படுத்த வேண்டும் என அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணை ஜூன் 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.